என்னையா கேஸ்? சார் ஓடி வந்த கேஸ் சார். இதெல்லாம் ஒரு கேஸ், முடிச்சு அனுப்பிச்சு விடியா போட்டோம். சரி சார், ஓகே. ஏய் சார், 2 பேரும் வாங்க. சொல்லுங்க சார். பேர் என்ன? விரும்மாண்டி. நான் இல்லை சார். விரும்மாண்டி. வணக்கம். நல்லா இருக்கிறீங்களா அண்ணாச்சி? என்னை விட வயசு கம்மி தான், கம்பி இருந்தாலும் அண்ணாச்சி. நான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண எனக்கு பிடிக்காது. ஏன் டல்லா இருக்கிறீங்க? போலீஸ்ல எப்படி இருக்கும் தெரியுமா? சொல்றேன். தங்க பதக்கம் சிவாஜி, 3 மகன் ரஜினி, என் தம்பி சிங்கம் சூர்யா. பார்த்துருக்கீங்களா? பார்த்துருப்பீங்க. அண்ணாச்சி, நானும் போலீஸ் குடும்பத்தை சேர்ந்தவன். இதெல்லாம் எனக்கு போர் அடிச்சு போச்சு. வரம் லைன் ஆஃப் ரிட்டன் மை சன். நான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண எனக்கு பிடிக்காது. நான் ஒன்னும் டிஸ்டர்ப் பண்ணலையே. யோ, என்னையா பெரிய அதிகாரிய போயா வாயான்னு சொல்ற? நான் பேசிக்கிட்டு இருக்கல, நீ கூப்பிட்டா வருவாரா? உன்னதாண்டா கூப்பிட்டேன்னு வராங்க. சரி சரி இரு, நாங்க பேசி முடிச்சிட்டு நேரம் இருந்தா வார. இவங்க யாரு? நீங்க 2 பேரும் லவ்வர்ஸா? என்ன முழிக்கிறீங்க? லவ்வர்ஸ்னா பீச் பார்க்குன்னு போக வேண்டியதானே, இங்க வந்து என்ன பண்றீங்க? ஓஹோ, போலீஸ் பாதுகாப்போட லவ்வா? அண்ணாச்சி, நீங்க என்ன காதலுக்கு காவலா? போக போறியா இல்லையா? நான் அமைதியா பேசிக்கிட்டு இருக்கும்போது ஏன் நீங்க டென்ஷன் ஆகுறீங்க? ஏன் அண்ணாச்சி, நான் உங்களுக்கு சிரமத்தை கொடுத்துட்டேனா? இல்ல இல்ல, அதான் இந்த விரும்மாண்டிக்கு யாரையும் டிஸ்டர்ப் பண்ணா பிடிக்காது. சரி போ. நீங்க சொன்னா நான் செய்வேன். அண்ணாச்சி, உங்களுக்காக தான் நான் போறேன். சொல்லுங்க. வந்து ஒரு நிமிஷம். நான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். டீனருக்கு எப்படி போறது? ஏய், பஸ்ல போ, ஆட்டோல போ, சைக்கிள்ல போ, இல்ல நடந்து போ. இப்போ ஓடி போ. பொம்பளை போலீஸ் பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. வரட்டுமா? விரும்மாண்டி கிளம்புறா. நடந்தா என்னன்னு சொல்லுமா. சார், எஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம். வண்டி சாவி இங்க இருக்கு. வண்டி எங்க இருக்கு? யோ, எங்க விட்டியோ அங்க போய் பாரியா. தண்ணி இன்னி போட்டு பாரு. இவ்வளவு கோவப்படுறாரு. இருக்கும். நீ சொல்லு. சார், நாங்க எந்த தப்பும் பண்ணல சார். நாங்க 2 பேரும் சார், வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்றது. யோ, என்னையா பண்ற? என்னையா போயிட்டு இருக்கீங்க? வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. கூறு கேட்டவனே, உன் வண்டி உள்ள இருக்கியா? என் வண்டி உள்ள இருக்கா? ஆமா. அப்புறம் இது யார் வண்டி? எஸ்ஐ வண்டியா? என் வண்டி நினைச்சேன் சார். என்ன தள்ளாதங்க. சரி, இப்ப என்ன பிரச்சனை? நாங்க 2 பேரும் உள்ள பைக்க விட்டு வெளியே தேடினா எப்படி கிடைக்கும்? நான் தான் தெரியாம தேடினா நீங்களாச்சும் சொல்லக்கூடாதா? என்னை விட நீங்க சுத்த கேனையில இருப்பீங்க போயிருக்க. ஸ்டேஷன்ல வந்து வேலை தூக்கி வெளில போடியா. சரிங்க சார். நீ சொல்லியா? சார், நாங்க எந்த தப்பும் பண்ணல சார். நாங்க 2 பேரும் ஒருத்தர் தீ குளிக்கிறான் சார். என்னையா? சார், இங்க ஒருத்தர் தீ குளிக்க பாக்குறான் சார். யோ, என் தலைவர் என்னையா தப்பு பண்ணா? ஒண்ணு கண்ணு ஒரே ஒரு பையன் சொன்னான். 3வது புருஷன் சொன்னான். அதுக்கு போய் ஹஸ்பண்ட் வந்துட்டீங்களா? ஏன் நெஞ்சு துடிக்குது? உடல் மண்ணுக்கு, உயிர் தலைவருக்கு. கிட்ட வராதீங்க சார். கிட்ட ஊத்தி கொளுத்திக்குவேன். கிட்ட வராதீங்க. கிட்ட வந்தா ஊத்திக்குவேன். அம்மா, ஐயா தலைவா, பெட்ரோல் கூட சரி பண்ணி தலைவா. மாட்டு மொத்தத்துக்கும் பெட்ரோலுக்கும் வித்தியாசம் போடாமல. எங்க தீ குளிக்கிறான்? முடியல தலைவா. உள்ள போட முடியா?
வருவான்டா என் தலைவன் தனியா வருவான்டா ஏய் பயமுடுற இருக்கு பயப்புல. உங்க ரெண்டு பேரும் விசாரிக்கவே முடிய மாட்டேங்குதே. வாணி ஒரு நிமிஷம் இங்க வாமா. வரே சார். ரெண்டு பேரும் தனித்தனியா விசாரிச்சாதான் சரியா வரும்னு நினைக்கிறேன். எஸ் சார். மா இந்த பொண்ணை தனியா கூட்டு போய் என்ன டீடைல்ஸ் விசாரிமா. ஓகே சார். போமா கூட போ. வாமா. தம்பி சார். நீ ஏன் கூட வா. சரிங்க சார். பாப்பா எடையா ஐயா உள்ள வாங்க. வரேங்க ஐயா. சொல்லு பேர் என்ன? காவியா. வயசு 23. சரி, பேசாம வீட்டுக்கு போறியா? முடியாது மேடம். நீங்க எல்லாம் உங்க அப்பா அம்மாவை பத்தி எதுவுமே யோசிக்கவே மாட்டீங்களா? சார் நான் ஏன் சார் அவங்கள பத்தி யோசிக்கணும்? என்னை பத்தி அவங்களே யோசிக்கல, நான் அவங்கள பத்தி யோசிக்கணுமா? சோ ஆயிருந்தா இருந்தாலும் என் முடிவு தான் சார். இதுதான் உன்னோட முடிவா? ஆமா மேடம். அப்பா அம்மாக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க எட்டையா. சரிங்க சார். சரி, இந்த பொண்ணோட அட்ரஸ் வாங்கிக்கோ. ஓகே மேடம். அவங்க வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடு. என்னம்மா? அந்த பொண்ணோட டீடைல்ஸ் இதுல இருக்கு. ஓகே ஓகே. வாயா ஏட்டு, என்ன இவ்வளவு லேட்டு? சின்ன வீட்ல இருந்து வரியா பெரிய வீட்ல இருந்து வரியா? ரகசியத்தை வெளி சொல்லாத. சரி ஐயா அந்த டீடைல் எல்லாம் கொடுத்து இந்த ஓடி வந்த கேஸ் இருக்கு அவங்க அப்பா அம்மாவுக்கு போன் பண்ண சொன்னாரு. அது என்னன்னு பார்த்து பண்ணிரியா? அப்ப நான் கிளம்பட்டுமா? சரி சரி. இதுல அதை பத்தின விவரம் எல்லாம் இருக்கு. கரெக்டா பார்த்து போன் அதை பண்ண. நான் பாத்துக்கிட்டேன். 2-3 நம்பர் இருக்க, எந்த நம்பருக்கு பண்ண தெரியலையே. விவரமா சொன்னா போயிடும் தடியா சவத்து பே. ஹலோ கார்த்திக் அப்பாவா? எது கணேஷ் அப்பாவா? இல்ல ராங்கால்னு சொல்ல தெரியாதா? வயல போனேன் விளங்காதப்ப. விடிஞ்சதும் பொண்ணு ஓடி போயிட்டான்னு தெரிஞ்சு வெளியே தலை காட்டவே முடியலையே. பெரிய அவமானம் ஆயிடுச்சே. பொறுமையா இருப்பா. நம்ம பொண்ணை பத்தி நமக்கு தெரியும். எப்படி வந்துருவா? ஹலோ ஹலோ காவியா அப்பா தண்டபாணியா? ஆமா. நான் சென்னை கேகேநகர் போலீஸ்ல இருந்து போன் பண்ணேன். சரி. ஏன் பொண்ணுங்க தான் இருக்கா? என்ன உடனே புறப்பட்டு வரியா? சென்னை கேகேநகர் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்காங்களா? அங்க போனதா அவனை கண்ட தண்டமா வெட்டி கொல்லுறேன். இரு முதல்ல நம்ம பொண்ணை கூட்டு வரலாம். அதுக்கப்புறம் அவனை வெட்டுறதை பத்தி யோசிக்கலாம். அப்புறம் வெட்டா போலீஸ் பிடிக்க மாட்டானா? இரு, அவனை இரு, பார்த்த பொறுமையா இடத்துல கண்ட தண்டமா வெட்டி கொல்லுறேன். அப்பவே ஆத்திரம் ஏய், தம்பி இந்த பொறுமையா இருக்கணும். அவசரப்படாத. எங்க மாமா போகணும்? சென்னையில இருக்கலாம். அங்கதான் போறோம்.